பெய்யுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது முதல்ல இந்த டைலாகை யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? நம்ம ஔவையா தான் சொல்லியிருப்பாங்க. நீ வந்து என்னமோ சொல்கிறதுக்காக சொல்லாதான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுக்காக நம்ம ஔவையார் ஒரு பாட்டே எழுதியிருக்காங்க. அந்த பாட்டோட அர்த்தத்தையும் அந்த பாட்டையும் தான் இன்னைக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம பாட்டை பார்க்கலாம். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோட புல்லுக்கும் அங்கே பொசியுமாம். தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இதோட அர்த்தம் என்னன்னா, வயலில் பயிர் நட்டு வச்சிருக்கும் போது வாய்க்கால் வழியாக தண்ணி விடுவாங்க. அப்போ அந்த வரப்பு மேலே இருக்க புல்லுங்களுக்கும் அந்த தண்ணி போய் பயன்படும். இந்த பழமையான உலகத்தில் ஒரு நல்லவை இருக்கிறனால தான் இந்த உலகத்துக்கே மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்காக நான் உங்களுக்கு ஒரு கதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஊரில் 10 பேர் இருக்காங்களா? அந்த 10 பேரும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும், அவங்க வேலை விஷயமா. அப்போ அவங்க போயிட்டுருக்காங்க. அப்போது அவங்க வந்து இடி மின்னலோட பெரிய கனமழை வருது. அது தெரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சத்திரத்துக்குள்ளே போய் இருந்துக்கிறாங்க. அப்போ அந்த சத்திரத்துக்குள்ளே இருந்து யாரோ பேசுகிற மாதிரி ஒரு குரல், நீங்கள் பண்ண தப்புனால உங்களுக்கு இப்போ தண்டனை மரணம் அப்படின்னு அந்த சத்தத்தில் இருந்து கேட்குது. அப்புறம் ஒருத்தன் சொல்கிறான், நம்ம 10 பேரில் யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம இப்படி பண்ணி பார்த்தலாம். அங்கே ஒரு தூரமாக ஒரு மரம் தெரியுதா? ஒவ்வொருத்தங்களும் ஓடி போய் மரத்தை தொட்டு வரலாம். அந்த மரத்தை தொட்டுட்டு வரக்குள்ளே நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வரலன்னா அவங்க யாருமே தப்பு செய்யலை. யாராச்சும் தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா சாமியே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒவ்வொருத்தராக போகிறாங்க. முதல் நாள் போயிட்டு வரேன், 2வது நாள் போயிட்டு வரேன், 3வது நாள் போயிட்டு வரேன், 4வது நாள் போயிட்டு வரேன், 5வது நாள் போயிட்டு வரேன். அப்படியே 8 பேர் போயிட்டு வந்துட்டாங்க. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. 2 பேரும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்போ 9வதா நின்னவனே போயிட்டு தொட்டுட்டும் வந்துட்டான். அப்புறம் 10வது ஆள் மட்டும்தான் மீதி இருக்கிற ஆள். அவன் மட்டும் ரொம்ப பயந்துட்டே இருந்தான். அவனுக்கு போறக்கு விருப்பமும் இல்லை, அவனுக்கு பயமாகவும் இருந்துச்சு. அது கேட்டுச்சு, அவங்க எல்லாரும் நீ போக மாட்டியா அப்படின்னு சொல்லி அடிச்சு அவனை வந்து போக வச்சிட்டாங்க. எப்படியோ அவன் பாதி தூரம் போயிட்டான். அவனுக்கு சரியான பயம். போய் அங்கேயும் தொட்டாச்சு. தொட்டக்கப்புறம் அவன் தொட்டுட்டு இருக்கும் போது பெரிய இடி. அங்கே 9 பேர் நின்றுட்டு இருக்க இடத்துல சத்திரத்து மேலே வந்து பெரிய இடி வந்து விழுகுது. எல்லாரும் சாம்பல் ஆயிடுறாங்க. அவன் அந்த இடத்துல இருந்தனால எல்லாரும் தப்பிச்சுட்டு இருந்தாங்களா? இப்போ அவன் வெளியே வந்தனால எல்லாருக்கும் ஆபத்தாகி போச்சு. ஒரு ஊரில் ஒரு நல்லவன் தானா, அவனுக்கு பயன்படுற தண்ணி இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சஞ்சீவினி. நன்றி, வணக்கம்.